இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பம் சுபிட்சம் அடையும். அதற்கு வருமானம் வரணுமே, அந்த வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்கள் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் அடியேன் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் இனிய 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த வருஷத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வங்களும், குறிப்பாக ஆரோக்கிய செல்வத்தோடு எல்லோரும் நல்லா இருக்கணுங்கிற பிரார்த்தனையோடு இந்த 2024 ஆண்டுக்கான புத்தாண்டு ராசி பலன்களை பகிர்வதில் அடியேனுக்கு பெருமை, அளப்பற்ற பெருமை. இந்த 2024 வருடம் அனைத்து விதமான நன்மைகளையும் ஏற்படுத்த வேண்டுங்கிற ஒரு குறிக்கோளோட பிரார்த்தனையோடு இந்த எபிசோடை நம்ம துவங்குகிறோம். 2024 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி இருக்கக்கூடிய கிரக நிலவரம், அதுக்கப்புறமா கிரக நிலவரம் மாறும் இல்லைன்னு சொல்ல, ஆனால் ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு பாயிண்ட் தெரிஞ்சால் தான் அதுலேருந்து எப்படி போக போகிறோங்கிறது தெரியும். இந்த 2024 ஆண்டில் வரக்கூடிய கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தா ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு குரு பகவான் மேஷ ராசியில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்காரு. அதாவது கடந்த ஒரு 4 மாதமாக 5 மாதமாக 2023 ஆகஸ்ட் மாதத்துலேருந்து செப்டம்பர் மாதத்துலேருந்து வக்ரகதியில் இருக்கிற குரு பகவானால் பல பேருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டது. சனி பகவானும் குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தார். இந்த ஜனவரி 1ஆம் தேதி 12 மணி 1/1/2024 ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 2.5 நிமிஷத்துக்கு முன்னாடி 2.5 மினிட்ஸ்க்கு முன்னாடி குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சார். இதனால் இந்த வருஷமே சுபிக்ஷத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் நடுவில் சில சங்கடங்களும் வருது. ஏன்னா இந்த சனி செவ்வாய் சேர்க்கையெல்லாம் இருக்கிறதுனால அது அப்புறமா பார்த்துப்போம். ஆரம்பத்தில் கேது பகவான், இந்த வருஷம் ஆரம்பத்தில் கேது பகவான் கன்னி ராசியில் வருஷம் முழுக்க இருக்க போகிறாரு. அதே சமயம் இந்த வருஷ ஆரம்பத்தில் சுக்கிரன் விருச்சிக ராசியில் தன் பயணத்தை துவக்கிறாரு. சுக்கிரன் புதன் சேர்க்கை விருச்சிக ராசியில். தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய் சேர்க்கை. சூரியன் செவ்வாய் குருவுடைய 9ஆம் பார்வையில் இருக்கிறதுனால குரு மங்கள யோகத்துடன் இந்த வருடம் ஆரம்பிக்கின்றது. லாபஸ்தானம் காலபுருஷ தத்துவ லக்னமான மேஷ லக்னத்துக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பராசியில் சனி பகவான் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. விரயஸ்தானம் அதாவது 12ஆம் இடம், அதாவது 12 ராசிகளில் கடைசி ராசின்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. இந்த ராகு கேது இந்த வருஷம் முழுக்க இந்த ராசியில் தான் இருக்க போகிறாங்க. கன்னி ராசிலையும் மீன ராசிலையும். சனி பகவான் வருடம் முழுக்க இந்த ராசியில் இருக்க போகிறாரு. குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்தில் மேஷ ராசியில் தன் பயணத்தை துவக்கிட்டு மே 1ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அங்கே இந்த வருஷ கடைசி வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறாரு. இதுதான் இந்த வருடத்திற்கு உண்டான வருட ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மற்றும் வருடத்தில் போகக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் தனுசு ராசியில் இருக்கிற சூரியன் செவ்வாய் இந்த வருஷம் ஆரம்பித்து ஒரு 15 நாள்லேயே சூரியன் ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு மகர ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. ஜனவரி மாத கடைசியில் செவ்வாய் பகவான் மகர ராசிக்குள்ளே வராரு, உச்சஸ்தானத்தை அடைகிறார். அதற்கு பிறகு மார்ச் மாதம் அந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு பயிற்சியாகி சனியோடு இணைகிறாரு. இந்த சனி செவ்வாய் இணைவுங்கிறது சில சங்கடத்தை மீண்டும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். என்னடா இது ஆரம்பத்திலே நெகட்டிவ் சொல்கிறாருன்னு பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை தான். இப்போவே நம்ம இந்த எபிசோட் ரெக்கார்ட் பண்ணும்போதே முகக்கவசம் போட்டுக்கோங்கன்ட்டு அரசாங்க வலியுறுத்தல்கள் கேட்டுக்கொண்டிருக்கோம். அது மார்ச் ஏப்ரலில் கொஞ்சம் ஆக்ரோஷத்தோடு இருக்கக்கூடிய வகையில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதிப்புகள் குறைய துவங்கும், நன்மைகள் அதிகரிக்க துவங்கும். கடந்த 1991-92 வருஷத்தில் எப்படி நம்மளுடைய உலகமயமாக்கலுக்கு நம்ம நாட்டை திறந்து விட்டோமோ அது மாதிரி ஒரு வளர்ச்சி இப்பொழுது வரக்கூடிய ஆண்டாக இருக்கும். அதனால் பல பேருக்கு நன்மைகள் ஏற்படுகின்ற வகையில் இருக்குது. இந்த வருஷத்தில் கிரக பயிற்சிகள்னு கேட்டால் ஒரே ஒரு கிரக பயிற்சி தான் மெயின் கிரக பயிற்சி. வருஷ கிரகம்னு சொல்லக்கூடிய குரு பகவான் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு மே 1ஆம் தேதி 1/5/2024 அன்று பயிற்சி ஆகிறாரு. மே 1ஆம் தேதி எண்ணிக்கை அது 1 தான் இந்த வருஷத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த வருஷத்தில்
குரு பகவானும் சரி சனி பகவானும் சரி வக்ரகதி அடைவாங்க. எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வக்ரகதி அடைகிறது வந்து மே 1 குரு பகவான் பயிற்சி ஆகிறாரு. குரு பகவான் வக்ரகதி அடைகிறது அக்டோபர் 9 அன்னைக்கு வக்ரகதி அடைகிறாரு. அக்டோபர் 9, 2024 அன்று குரு பகவான் ரிஷபராசியிலே வக்ரகதி அடைந்து பிப்ரவரி மாதம் 2025 தான், ஜனவரி மாதம் 2025 ஜனவரி முடிஞ்சு பிப்ரவரியில் தான் வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம் அந்த இடத்துல வக்ரகதியில் இருப்பார். அந்த பீரியடில் சில மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் சனி பகவான் ஜூலை 29 நவம்பர் 15 வரைக்கும் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். இதனால் இந்த 2024 வருடம் அப்படிங்கிறது வந்து 12 ராசி மக்களுக்கும் ஏதாவது ஒரு விதத்தில் பாசிட்டிவ் சேஞ்ச் கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்க போகிறது. சரி சார், பாசிட்டிவ் சேஞ்சுங்கிறத எங்களுக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்குறதுக்கு உங்களுக்கு மனசில் தோன்றது எனக்கு கேட்குறது. இந்த வருடம் பலருக்கும் ஆல்மோஸ்ட் 99% ஆஃப் பீப்புளுக்கு இழந்த செல்வாக்கையும் இழந்த செல்வத்தையும் பெறுவதற்குண்டான ஆண்டாக இருக்கும். ஆனால் பாதிப்புகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். எப்போ மார்ச் ஏப்ரலில் எப்போ பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கேன். அந்த பிரச்சனை வந்து மறுபடியும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தாலுமே அந்த டைமில் தொழில் மந்தம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பில்லை. என்ன கொஞ்சம் கட்டுப்பாடுகள் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவ் பலன்கள் இல்லாத ஆண்டாக இந்த 2024 ஆண்டு அமையக்கூடிய வகையில் இருக்குது. இந்த 2024 ஆண்டுக்கான பலன்கள் எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த வருஷம் உங்களுக்கு நல்லது மட்டுமே நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த வருஷத்துக்கு உண்டான பலன்கள் கூடவே பரிகாரத்தையும் நம்ம சொல்லியிருக்கோம். பரிகாரம் எதுக்கு சார்? கஷ்டம் இருந்தால் தானே பரிகாரம் அப்படின்னு கேள்வி வரும். கஷ்டம் வராமல் இருக்கிறதுக்கும் பரிகாரம் இருக்குது. அதாவது வந்ததுக்கு பிறகு காப்பது ஒரு மருந்துன்னா வருமுன் காப்பதும் ஒரு மருந்து தான். எப்படி நம்ம கொரோனா காலத்தில் நமது நாடு பாரத தேசம் எல்லா நாட்டுக்கும் வருமுன் காக்கும் கோவிட் அந்த மருந்தை கொடுத்ததோ, அது மாதிரி இந்த 2024 ஆண்டில் வரக்கூடிய சங்கடங்களிலிருந்து உங்களையும் என்னையும் தற்காத்து கொள்வதற்குண்டான பரிகாரத்தையும் சேர்த்து கொடுப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை இந்த 2024 எப்படி இருக்குங்கிற பலாபலன்களை ஆராய்வோம். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் டஃப்பான பீரியட் தான். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ரொம்ப ஓகோன்னு உங்களை பெருமைப்படுத்துறதுக்கு நான் தயாராக இல்லை. ராசிக்கு விரயஸ்தானத்துக்கும் ராசிக்கு 2ஆம் இடத்திற்கும் மே மாதத்துக்கு பிறகு குரு பார்வை வருது. ராசிக்கு குரு பார்வை இருக்குது மே மாதம் வரைக்கும். இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு உங்களுக்கு வருஷம் முழுக்க சாதகமாக இருந்தாலும் சனி பாதிப்பு இருக்கிறதுனால உங்களுடைய கௌரவத்தை நீங்கள் கொஞ்சம் கட்டி காப்பாற்ற வேண்டிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு குரு பார்வை கிடைக்கிறதுனால குடும்பம் சுபிட்சம் அடையும். குடும்பத்தில் குழந்தைகள் வளர்ச்சி அடைவார்கள். குடும்பத்தில் உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் வளர்ச்சி அடைவார்கள். அவர்கள் வளர்ச்சியை பார்த்து பூரிப்படையக்கூடிய ஆண்டாக இருக்குது. வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மே மாதத்துக்கு அப்புறம், இன்ஃபேக்ட் மே கூட இல்லை, ஜூலை மாதத்துக்கு அப்புறம் சனி வக்ரகதி அடையும் பொழுது உங்களுக்கு சில நல்ல மாற்றங்கள் ஏற்படும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு உங்கள் ஏரியாலேயே உங்கள் வீட்டை புதுசாக படபடன்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு யோகத்தை ஏற்படுத்துகின்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் 2024 ஃபார் துலாம் ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நாள் வரை இருந்த எதிரிகளின் தொல்லை விலகும். வாக்கு சாதுரியத்தின் மூலமாக, குறிப்பாக வார்த்தைகளால் தொழில் செய்யக்கூடிய வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்கள், கலைத்துறை நண்பர்கள், இவர்களுக்கெல்லாம் வாக்கு சாதுரியத்தின் மூலமாக பண வருமானத்தை இரட்டிப்பாக்குவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு உங்களுடைய தேவைகள், வீட்டு பராமரிப்பு செலவுகள், வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவது, குழந்தைகளின் திருமணத்திற்காக நகைகள் வாங்குவது, இப்படிப்பட்ட செலவுகள்லாம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருந்தாலும் அதற்கு வருமானம் வரணுமே. அந்த வருமானத்தை தரக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது. வருஷ ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு புத்துணர்ச்சியை கொடுப்பார். உங்களை வந்து பட்டி பார்த்து டிங்கரிங் பார்த்து உங்களை அழகுபடுத்துவார். வருஷ பிற்பகுதியில் உங்கள் குடும்பத்துக்காக உங்களை உழைக்க வைப்பார். மொத்தத்தில் அடுத்தவர்களை சந்தோஷப்படுத்தி பார்த்து நீங்கள் சந்தோஷப்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். இந்த ராசியில் பிறந்த அரசியல் துறை சார்ந்தவர்கள் சற்று கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா உங்கள் ராசிக்கு
5ஆம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்கள் பதவியை தக்க வைத்து கொள்வதற்காக சற்று பிரயத்தனப்பட்டாதான் மட்டுமே உங்களுடைய பதவி இருக்கும். இல்லாட்டி மே மாதத்துக்கு அப்புறம் பதவி இறங்கல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த துலாம் ராசியில் பிறந்த அனைத்து பிரிவினர் குடும்ப தலைவிகள் முதல் எல்லாருக்குமே குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகள் கஷ்டப்பட்டு படித்து உங்கள் குடும்பத்தின் பேரை காப்பாற்றுவீங்க. அதே சமயம் உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். சிலருக்கு பதவி உயர்வு அப்படியே ரீட்டைன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு கஷ்டப்பட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை அடையணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க செய்ய வேண்டிய பிராயச்சித்தம், பரிகாரம், எதை பண்ணினா எங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், முன்னோர் வழிபாடு பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற பழக்கம் இருந்ததுன்னா மாதம் அமாவாசை அன்னைக்கு மாதம் வரக்கூடிய அமாவாசை அன்று பித்திரு தர்ப்பணம் செய்து வாருங்கள். எங்களுக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை சார், எங்கள் வீட்டில் யாரும் பண்ணினதில்லை அப்படின்னா பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்றத உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயில் ஐயர்கிட்ட கேட்டுட்டு பண்ணுங்கள். இதை பண்ணினா உங்களுக்கு நல்லது நடக்கும். உங்கள் குழந்தைகள் சந்தோஷப்படுவார்கள். குழந்தை பாக்கிய பேர் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுகங்கள் அதிகரிக்கும். வண்டி வாகன சேர்க்கை ஏற்படும். அதே சமயம் குலதெய்வ வழிபாடு சொன்ன, பித்ரு வழிபாடு சொன்ன, இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும் பொழுது 6 மாதத்துக்கு ஒரு தடவை 4 மாதத்துக்கு ஒரு தடவை குலதெய்வ கோயிலுக்கு சென்று அந்த கோயிலில் இருக்கிற சம்பிரதாயப்படி அங்கே பொங்கல் வைக்கிறதோ இல்லை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிட்டு வாங்க. அதை பண்ணுறதன் மூலமாக அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கு, வரக்கூடிய 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது வஸ்திரத்தையோ இல்லை சாப்பாட்டையோ தானம் கொடுங்க, அன்னதானம் பண்ணுங்கள். இதை பண்ணுறதன் மூலமாக உங்களுடைய குலதெய்வம் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டுக்கான வருடாந்திர பலன்கள் உங்களுக்கு சாதகமாக நடப்பதற்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இது நம்மளுடைய ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம நிறைய தடவை சொல்லியிருக்கோம். அதனால தான் இப்போ நம்ம சொல்லலை. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் அறிய வேண்டும் என்றால், இப்போ நம்ம சொல்லியிருக்கிறது பொதுவான பலன் தான். அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் உங்களுடைய பர்த் சார்ட்டுக்கு உங்களுக்கு பலன்கள் அறிய வேண்டும். இந்த வருஷம் எப்படி இருக்கும் சார், இந்த வருஷம் நாங்கள் எப்போ ஜாகிரதையாக இருக்கணும், எப்போ சங்கடமாக இருக்கோம், எப்போ நல்லா எங்களுக்கு பண வரவு ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறவங்களும் ஆசைப்படுறவங்கள்லாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கிற, எனக்கு ஜாதகம் தேவையில்லை, உங்கள் ஜாதகத்தை எனக்கு அனுப்பாதீங்க, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய பெயர், உங்களுடைய அப்பாவின் பெயர், அப்போ சன் ஆஃப்னு போட வேண்டாம், உங்கள் பேர் என்னவோ XY அப்படின்னா X அண்ட் Yன்னு சேர்த்து போடுங்க, பிரகாஷ் நரசிம்மன்னு போடுங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, எந்த தேதியில் பிறந்தீங்க, எந்த மாதம் எந்த வருஷம் பிறந்தீங்க, எத்தனை மணிக்கு பிறந்தீங்க, நீங்கள் பிறந்த நேரம் மற்றும் பிறந்த ஊர், இப்பொழுது இருக்கும் ஊர், இந்த 5 விவரங்களை, உங்கள் பேர், அப்பா பேர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், இப்போ இருக்கிற ஊர், இந்த 5 விவரங்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள அடியேனின் மொபைல் நம்பர், வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். என்ன கேள்வி கேட்கணும், பொதுவான கேள்வியாக இருக்கணும். நீங்கள் எனக்கு எல்லா விழாவாரியும் உங்கள் கஷ்டத்தை சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. கஷ்டம் இருக்கிறதுனால தான் எங்ககிட்ட கன்சல்ட் பண்ண வரீங்க. அதனால் உங்களுடைய ஒன் வேர்டில் உங்கள் கேள்வி இருந்தால் போதும். எனக்கு இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணிங்கன்னா கன்சல்டேஷன் சார்ஜோடு உங்களுக்கு பலன்கள் சொல்லுவதில், தனிப்பட்ட ஆடியோ அனுப்புவதில் அடியேனுக்கு பெருமை. அதை சொல்கிறதுனால உங்கள் வாழ்க்கையை அடுத்த வருஷம் நீங்கள் திருத்திக் கொள்வதற்கும் திருப்திப்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு ஏற்படும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் நன்மைகள் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் இந்த 2024 அமோகமான பலன்களை வழங்கிட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.